இப்போ ஒரு சிலருக்கு வந்து இப்போ மிருகசீரிட நட்சத்திரம்னா வந்து காளி வழிபாடு பண்ணீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்குமா. ஆமா காளி ஆமா வழிபாடு பண்ணும்போது வந்து உங்களுக்கு பணம் பயங்கரமா வரும். அப்புறம் இந்த எலும்பு மண்டை ஓடுகள்லாம் வந்து மாலையா போட்டிருப்பாங்க இல்லையா, ஆமா ஆமா அந்த மாதிரியான மாலை, அது மாதிரி பிரேஸ்லைட்ஸ் எல்லாம் வருது இல்லையா, ஆமா அதெல்லாம் அவங்க போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பணம் நிறைய வரும். இப்போ வந்து அது அபாயகரமான சிம்பிள் தான் நம்மளுக்கு தெரியும். ஆமா. ஆனா அதுதான் உங்களுக்கு பணம் வரக்கூடிய தாரையா இருக்குது. ஓகே இப்ப ஓகே அத பயன்படுத்தும் போது வந்து மிருகசீரிட நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பணம் அதிகப்படியா வரும். ஓகே. அந்த மாதிரி ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொன்னு இது வந்து நம்ம வந்து பாக்குறது வந்து இப்ப ஜென்ரலா பார்த்தோம்னா இது தப்பு, இது ரைட்டு. இப்போ வந்து ம். வெளிச்சமா இருக்கிறது கரெக்ட். இருட்டு தப்பு அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். சப்போஸ் வந்து என் ஜாதகத்துல இருட்டு தான் கரெக்ட்னு இருந்தா நான் அதை தான் ஃபாலோ பண்ணணும். ஓகே. அந்த மாதிரி ஜாதகங்களை பார்த்து நம்ம கரெக்டா எந்த கோயிலுக்கு போகணும், எந்த சாமி வழிபாடு பண்ணணும், எந்த ம். நட்சத்திரத்தை நம்ம இயக்கிக்கணும் அப்படி. ஓகே. இப்போ வாராகி வந்து எல்லாரும் அதிகப்படியா இயக்குறாங்க இல்லையா, ஆமாமா. அது கூட வந்து குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் தான் வாராகி வந்து நன்மை செய்யுமா. ஓ! அப்படியா? எல்லா நட்சத்திரக்காரர்களும் வாராகி வணங்கக்கூடாது. அதே ஓகே. மாரி சாய்பாபா பெரிய அளவுல இப்போ வந்து வணங்குறாங்க. ம். சாய்பாபாவும் பெரிய அளவுல வணங்கக்கூடாது. அப்படி வணங்குற பெண்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பா கணவனோட ஏதோ ஒரு பிரச்சனையில இருப்பாங்க. ஏன்னு கேட்டா, அந்த பிரச்சனைக்குரிய நட்சத்திரங்கள் தான் அவங்கள போய் வழிபாடு பண்ணுவாங்க. ஓகே. டிவோட்டியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த பிரச்சனைக்குரிய நட்சத்திரமா இருந்தா தான் அது போய் இப்போ ஒரு சில ஜோதிடர்கள் சொல்லும்போது அதான் சொல்றாங்க. ம். இப்போ வாராகி வழிபாடு பண்ணாதீங்க. ம். கண்டிப்பா குடும்பத்துல பிரச்சனை இருக்கும். ஓகே. இப்போ வந்து சாய்பாபா வழிபாடு பண்ணாதீங்க. கண்டிப்பா ஏன் அவங்க சொல்றாங்க அப்டின்னா, இப்போ அத சொல்றதுனால வந்து இந்த நட்சத்திரங்கள் இயங்குது. ம். இவங்கள ம். வந்து வழிபாடு பண்ணா இந்த நட்சத்திரங்கள் இப்ப நாங்க சொல்றோம் இல்லையா, இப்போ வந்து டைமண்ட் போடுங்க, போட்டாவே இயங்குதுன்னா, அப்ப நீங்க போய் சாய்பாபான்னு கையெடுத்து கும்பிட்டுட்டீங்க அப்டின்னா உங்களுக்கு அது இயங்குது. ஓகே ஓகே. அப்போ அது இயங்கும்போது வந்து உங்களுக்கு கணவன் கூட கண்டிப்பா பிரச்சனை வரும். அந்த ம். நட்சத்திரத்துல தான் அது இயங்குது. இல்ல அந்த பிரச்சனையில இருக்கக்கூடிய பெண்கள், இல்ல வந்து கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், இந்த ம். மாரி இருக்கவங்க தான் அதிகப்படியா அவர போயி அவர்கிட்ட வந்து சரணாகதி அடையறாங்க. அதனால தான் வந்து சாய்பாபா வந்து கடவுளையும் தாண்டி அப்பா அப்படின்னு ஏன் கும்பிடுறாங்கன்னா, கணவன் கிட்ட பிரச்சனை இருக்கணும்னே அப்பா தான் சரணாகதின்னு அவர்கிட்ட போய் சரணாகதி அடையறாங்க. ம். அந்த மாரி வந்து இந்த நட்சத்திரங்கள் இயங்குதுன்றதுனால தான், அத வந்து வெளிப்படையா எல்லாத்தையும் சொல்லாம, ம். "இது செய்யாதீங்க, இது பண்ணாதீங்க" அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஓகே. நம்ம எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு பண்ணும்போது, ம். தோல்விகள்ல இருந்து நம்ம தப்பிச்சிடலாமா? ஓகே.